முல்லை பெரியாருக்கு வந்து நாங்க மட்டும் போராடணும்னு சொல்லல, நாங்க போராடி இருக்கோம் சொன்னேன் நானு. முல்லை பெரியாரு கேரளா சார்ந்து எல்லையில இருக்கும், கேரளாவுக்கும் எங்கேயும் எப்பயாவது ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சென்சிட்டிவான விஷயம் தவறாயிரும் சொல்லிட்டே இருக்காங்க. முல்லை பெரியாறுல பிரச்சனை ஆறப்பயோ இல்ல கண்ணகி கோயில் பிரச்சனை ஆகிறப்ப, கண்ணகி கோயிலுக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில துண்டறிக்கையில கண்ணகி கோயில பொதுவா வைத்து வழிபடணும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த டிஜிட்டல் ரீசர்வே வந்து எடுக்கணும் கேள்வி கேட்கிறப்ப அதிமுக இருந்து அண்ணன் ரவீந்திரநாத் குமார் அவர் என்ன சொல்றாருன்னா, இதை மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு போயிடலாம்ங்கிறாங்க. ஒரு நம்மளுக்கு சொந்தமானது, இப்ப என் வீடு ஒரு எனக்கு உண்டான இடத்த ஒரு கைப்பிடி மண்ணையாவது நான் விட்டு தருவேன் நானு. இப்ப இந்த மண்ணை நம்ம நேசிக்கிறோம்னா இதை எப்படி இவங்க விடுறாங்க? இப்ப அவர் அதே போல இங்க அடிக்கடி ஏதாவது இங்க இருந்து செல்லக்கூடிய ஓட்டுநர்கள் இப்ப ஏல தோட்டத்துக்கோ கேள்வி வாங்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப என்ன